எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே நாங்களும் ஜாலியாக ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சீமந்தம் ஃபங்க்ஷன். ஏன்னா இப்போ தானே 7th மந்த் வளைகாப்புன்னு ஒன்று போட்டிங்க அப்படின்னு யோசிப்பீங்க. அது வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, 7 மாதத்தில் அதுதான் பண்ணுது. இது வந்துட்டு 9th மந்தில் சில பேருக்கு பண்ணுவாங்க வளைகாப்பு. ஸோ அந்த வளைகாப்பு தான் நம்ம இப்போ 7th மந்த்லேயே முடிச்சாச்சு. அது ஏன்ற ரீசனும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபங்க்ஷன்னாலே செலிப்ரேஷன் தான். அப்படியே காலையிலே கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங் க்ரீம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி பியூட்டி பார்லர் போயிட்டோம். இந்த டைம் வந்துட்டு மேக்கப் நான் போடவே இல்லை, அதாவது நானே போட்டுக்கிறேன். எனக்கு வெறும் சாரியும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விட்டுருங்க, சும்மா அந்த மெஸ்ஸி பிரைட் மாதிரி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் என்னோடய ரெக்குயர்மெண்ட். மேக்கப் வந்து நானே பண்ணிக்கிட்டேன் ஃபேஸ்க்கெலாம். அண்ட் நைனிக்கு அம்மாக்கெல்லாம் நானே வந்து மேக்கப் பண்ணி விட்டேன். இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்புனதுனால எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இல்லைனா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம் ஒன்று, நம்ம போய் நிற்கிற டைம் ஒன்றா இருந்திருக்கும். நான் வந்து எக்ஸ்டென்ஷன் வேணும்னு கேட்டு வாங்கி தான் மெஸ்ஸி பிரைட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா டென்சிட்டியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுது. அதான் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் முடிக்கிறதுக்குள்ளே நைனிக்கு ஃபேஸை பார்க்க முடியல. அப்படியே அவளுக்கு பதைக்குது, என்ன இவளுக்கு மட்டும் எல்லாம் பண்ணுறாங்களே, நமக்கு இன்னும் எதுவுமே பண்ணலையேன்னு. ஆனால் அவளுக்கு நான் தான் பண்ண போகிறேன்னு அவளுக்கு தெரியாது. நான் சும்மா சொல்லி வச்சுருந்தேன், உனக்கும் தான் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பான்னு. ஃபஸ்ட்டு அவள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் அங்கே தான் பண்ணிப்பேன், நீ எனக்கு பண்ணாதுன்னு சொன்னால் பயந்துட்டு. அப்புறம் நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி ஐஷேட்லாம் எதுவுமே இல்லை, நான் தான் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே ஒத்துட்டு மனசெல்லாம் மாறிடுச்சு. பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாலே அப்படி சின்ன வயசுலேருந்தே அது வந்துடுமா என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்கப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த லிப்ஸ்டிக்கு, இந்த ஐஷேடு, நைனிக்கு எல்லாமே தெரியுது இப்பயே. எனக்கெல்லாம் லிப்ஸ்டிக் மட்டும்தான் தெரியும். அதுவும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு கலர் தான், அதுவும் இந்த ரெட் கலர். ஓல்டு ஃபேமிலிக்கு அந்த ஒரே கலர் தான் இருக்கும். ஓல்டு ஃபேமிலிக்கு ஒரே கலர்ன்றதை விட அந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான் இருக்கும். எல்லாருமே மாற்றி 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 வாயில் போட்டுப்பாங்க. அதுவும் நம்ம சின்ன பசங்க தான் போட்டு விடுவாங்க, தவிர பெரியவங்களாம் அதை தொடக்கூட மாட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நைனியை ரெடி பண்ணிவிட்டு அவள் போய் சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவளுக்கு. நான் வந்துட்டு அப்போது ஃபேஸ் மேக்கப் பண்ணிட்டு போட்டுட்டு இருந்தேன். பெருசாக ஒன்றும் இல்லை, கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு லைட்டாக அப்படியே காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டு செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். அவ்வளோதான், போதும் இதுவேன்னு. அதாவது அப்பாவும் பொண்ணும் நான் மேக்கப் பண்ணிகிட்ருக்க டைமில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க போல். எனக்கு தெரியாது, இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கான்னு. அப்புறம் நல்ல வேளை நானும் அவங்க எல்லோரும் கிளம்புறதுக்குள்ளே ஓடி வந்து எடுத்துட்டேன். மீன்வேல் நம்ம ரம்யா பற்றி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. அவள் வந்துட்டு காலையிலே வந்துட்டா. 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்து கிளம்பி ஒரு 2-3 சாரீஸ்லாம் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ்லாம் இங்கே எடுத்தாச்சு. ஸோ அவள் வந்து 7 மணிலேருந்து கொஞ்சம் எங்கேஜாகவே தான் இருக்கா. அண்ட் நாங்கள் இங்கே வந்தது வந்துட்டு கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம். வந்துட்டு பொறுமையாக எல்லோரையும் கிளப்பிட்டுட்டு அப்புறம் நான் கிளம்பி கரெக்டாக ஒரு 11 o'clock நம்ம ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். நான் தான் ரொம்ப லேட் பண்ணுறேன் போல், என்னால் தான் அங்கே லேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை ரம்யா கூட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுவேன். ஏன்னா பொண்ணே கூட இருக்கும்போது அங்கே யாரை வச்சு நலங்கு வைப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு எப்படி ரீச் ஆகிட்டோம். தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆச்சுல ஒரு ஹாலில், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி புக் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து வீக் டேஸில் வச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஆடி ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த டைமில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால சரி அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். சரி அதனால தான் வீக் டேஸாக போச்சு. இல்லைன்னா அந்த வீக்கெண்டு வந்துட்டு முகூர்த்தமும் இல்லை, அதே சமயம் அந்த டைமில் வந்துட்டு ஆடின்றதுனால பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சரி அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிவிடுவோன்னு வீக் டேஸில் வச்சாச்சு. சில பேர் வீக் டேஸ்ன்றதுனால லீவ் போட்டு வர வேண்டியதாக ஆகிடுச்சு. அப்புறம் வேறு வழியும் இல்லை, ஃபங்க்ஷனாக வந்து தான் ஆகணும். அதுக்கும் நம்ம நிறைய பேர் இன்வைட் பண்ணவும் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்க ரிலேட்டிவ்ஸில் மட்டும் கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணிட்டோம். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி வீக் டேஸில் யாராச்சும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கூப்பிட மாட்டாங்களான்னு ரொம்ப ஏக்கப்பட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் வச்சதே கிடையாது. வீக் டேஸில் ரொம்ப ரேராக தான் ஃபங்க்ஷன் வரும், 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப அதிகமாக நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனதும் கிடையாது. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கோம். அதுவுமே வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும் எல்லா ஃபங்க்ஷனும். அப்போ மட்டும் ஸ்கூல் டைமில் வந்துருச்சுன்னா அதில் ஒரு ஆனந்தம், அப்பா லீவு நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எனக்கு இப்போயுமே இருக்குது. ஏன்னா நைனிக்கு வந்து லீவ் போட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். என்னென்னா லன்ச் பண்ண வேண்டாம், நம்ம கொஞ்சம் நல்லா தூங்கலாம், நிம்மதியாக ஹரிபரியாக இருக்காது வேலை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வேலை நின்றுட்டு கேண்டிட் ஃபோட்டோஸ், கேண்டிட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளும் போய் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் வெல்கம் பண்ணுற மாதிரிலாம் 2-3 போஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்தோம். இந்த சாரி தான் நான் ரீசெண்டாக எடுத்தது. இதுக்கு தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடிருக்கே அப்பா, எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி அப்புறம் கடைசி நம்ம பழைய டெய்லர்கிட்டே போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அதே மாதிரி இந்த சாரீ காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. பிங்க்கில் இருக்குது, பட் பிங்க்கோட வேறு பார்டர் க்ரீன் அந்த மாதிரிலாம், அது கூட ரொம்ப டார்க் பிங்க் தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க்கும் இல்லை, பஞ்சு மிட்டாய் கலராகவும் இருக்குமோ
ஆனால் அந்த மாதிரியும் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு பர்பிள் பார்டரோட பார்க்கும்போது. நாங்கள் எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டோம் ரம்யாவை தவிர. ஏன்னா வளகாப்பு அன்னைக்கு முகூர்த்த புடவை தானே கட்டணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கும் அப்படி தான் கட்டி விட்டாங்க. என்னோடய வெட்டிங் சாரி தான் எனக்கு கட்டி விட்டாங்க. பட் ரம்யா வந்து இதை கட்டவே இல்லை வெட்டிங் அப்போது. ஏன்னா காலையில் வந்துட்டு நம்ம முகூர்த்தமுக்கு நம்மளோட அந்த சாரீ கட்டிடுவாங்க, கூரை புடவை கட்டுவாங்க. அப்புறம் நைட்டு வந்து ரிசப்ஷனுக்கு லெஹங்கா போட்டாச்சு. அதனால் இந்த சாரீ வந்து இந்த தாலி மாத்திரப்போ கொஞ்சம் நேரம் கட்டியிருந்தா. ஸோ அதனால் இந்த டைம் வந்து எடுத்து அந்த சாரியை கட்டியாச்சு. இந்த முகூர்த்த பட்டு வந்துட்டு காஞ்சிபுரமில் எடுத்தது தான். அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கேரளா பிரைட்ஸ்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த ஃபோட்டோஷூட்டில் நிறைய பார்த்தப்போ இந்த கலர் ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. சரி நல்லா இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தாச்சு. ஆனால் இவளுக்குமே இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்துட்டு விழுப்புரமில் தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே கேண்டிட் பாய்ஸ்னு ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இருந்தாலும் என்ன பொறுமை. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போதுனா என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நலங்கு வைக்கிறதுலாம் ஆரம்பிக்கணும், இப்படி தானே பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே பிடிங்க, இந்த இடத்துல போட்டு வைங்க, இப்போ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. ஆனால் பரவாயில்ல, வந்தவங்களும் யாரும் டென்ஷன் ஆகலை. அவங்க சொன்ன மாதிரி இவங்களும் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே போய் கூட செகண்ட் டேக்லாம் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு வைக்க போயிட்டேன். அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கப்புறம் வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு குச்சி மாதிரி ஒரு பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வேப்பங்குச்சியான்னு தெரில. அது போட்டதுக்கப்புறம் இந்த பேங்கிள் போட்டுவிட்டேன் நான். ஆனால் பரவாயில்ல, மேரேஜ் ஆகி கூட நமக்கு பெருசாக இந்தளவுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கல. ஆனால் நாத்தனாராக ப்ரொமோட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் முதல்ல நிற்க வைக்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரம்யாக்கிட்டே அதான் சொன்னேன், ரம்யா அந்த வளகாப்பில் வந்து நீ ஒன்று எவ்வளோ என்ஜாய் பண்ணி அனுபவிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா குழந்தைலாம் பிறந்து நம்மளை கண்டு கூட மாட்டாங்க, எல்லாம் குழந்தைய கொஞ்சம் போயிடுவாங்க அப்படின்னு. அப்படியே வளையல்லாம் போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு நலங்கு நான் தான் வச்சேன். அது எனக்கு ரொம்ப ப்ரைடாகவே இருந்தது. அதாவது 3 நலங்கு தொடர்ந்து பண்ணவே ஒரு பர்ஃபெக்ட் ஆன்டி பார்ட்டி லிஸ்ட்டில் போயிட்டு நான். ஏன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணுன்றதுலாம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா ஃபோட்டோஸும் நிறைய எடுத்தாச்சு. ஏன்னா என்னோடய வளகாப்பு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு கண்ணு முன்னாடி. நம்ம வந்து இப்படி அழகாக பொம்மை மாதிரி ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்தோன்னா இந்த நலங்கெல்லாம் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு போகும்போது அப்படியே காஞ்சனா மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அது நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் அதை ஃபோட்டோவில் பார்த்ததும் ஒரு மாதிரி நானே மறந்துட்டேன். அதாவது இந்த குட்டியாக பொட்டு வச்சுருந்தேன், அந்த இடத்துல ஆரம்பித்த பொட்டு மேலே இருக்க நெத்தி வரைக்கும் ஃபுல்லாக குங்குமம் வச்சு கன்னத்தில் ஃபுல்லாக சந்தனம். அப்படியே அது நலங்கு ஃபோட்டோஸ்னால் அப்படி தான் இருக்கும். பட் இதை வந்து குறைய நான் சொல்லவே இல்லை. அது வந்து பார்க்க எனக்கே ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆஹா இப்படி பண்ணி வச்சுட்டாங்களே. நானும் வந்து அப்போ பக்கத்தில் தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். என்னோடய வளகாப்பு வந்து 2018 தான் நடந்தது. எந்த மந்த்துன்றது எனக்கு மறந்து போயிடுச்சு. ஐயோ நிஜமாக இந்த டேட்டு எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை. மறுபடியும் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தா தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் நைனி வந்து செப்டம்பரில் பிறந்தா, ஒன்று ஆகஸ்ட்டு இல்லைனா அதுக்கு முன்னாடி ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் தான் இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் அதுதான் உண்மையான்றது தெரியல. அதாவது வயிறு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இச்சிங்காக இருந்தது எனக்கு. ஸ்டொமக்கில் நைனி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 9th மந்தில் எனக்கெல்லாம் வயிறு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஏன் அந்த மாதிரி இச்சிங்காக இருக்குதுன்னு யாரை கேட்டாலும் எல்லாம் சொல்கிறது என்னென்னா ஒரே வார்த்தை, நிறைய முடி இருக்குது போல் குழந்தைக்கு, நிறைய முடி இருந்துச்சுனாலே வயிறு ஃபுல்லாக ரொம்ப இச்சிங்காக இருக்கும் அப்படின்னாங்க. அது உண்மையாக எனக்கு தெரில. ஆனால் உண்மையில் நைனி பிறந்ததுக்கப்புறம் மூஞ்சிலாம் முடியாதது அவளுக்கு, குரங்கு குட்டி மாதிரி. ரம்யாவுக்கு வந்து ஏன் நம்ம 7th மந்த்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா, 9th மந்தில் வந்துட்டு அவங்க ரம்யாவோட அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டைமில் இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதையும் வச்சுட்டு ஸோ ரெண்டுமே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நம்ம 7th மந்த்தே வச்சாச்சு. அதை வளகாப்பு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பெரிய ட்ராலி ஃபுல்லாக சூட்கேஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வளகாப்பு முடிஞ்சதுமே அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு வந்தவ தான் இன்ன வரைக்கும் அந்த சூட்கேஸ் திரும்பி ஊர் பக்கம் போகல. இன்னமும் அது அம்மா வீட்டில் தான் இருக்குது. ஊருக்கு போகிறேன்னா சின்னதாக ஒரு பேக்கில் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போயிடுவேனே தவிர இன்னும் அந்த சூட்கேஸ் வந்த பாடு இல்லை. வளகாப்பு முடிச்சுட்டு அப்புறம் டெலிவரி முடிஞ்சு நைனி வந்துட்டு ஒரு 1 இயர் இருக்க வரைக்குமே நான் வீட்டில் தான் இருந்தேன். அம்மா வீட்டில் தான். நடுவில் ஒரு 5th மந்த் அப்போது வந்து அழைச்சிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு மறுபடியும் திரும்ப வீட்டுக்கே போயிட்டேன். அதாவது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய உடம்பை நான் சரியாக கேர் பண்ணிக்கவே இல்லை. அதாவது என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஃபீட் பண்ணணும், அதனால் எல்லாமே சாப்பிடு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணாச்சு, நல்லா அடித்து நவுத்தியாச்சு. ஸோ அட்லீஸ்ட் சைடில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கலான்னு பார்த்தா நம்ம சிசேரியன் பண்ணி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம எதுவுமே வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு இது பண்ணக்கூடாது, ரொம்ப ஹெவியாக எதுவும் தூக்கக்கூடாது அப்படி இப்படி எதுவும் சொல்லவே நம்ம அதையே வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சுத்தமாக எந்த வேலையுமே செய்கிறதில்ல. பார்த்துக்கு தான் வீட்டில் ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்.
ஸோ நீங்கள் யாராச்சும் இது பார்த்துட்டு இருக்கவங்க கன்சீவாக இருக்கீங்க, உங்கள் டெலிவரி ஆக போகுதுன்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டக்குன்னு வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை நம்ம வச்சுக்கவே வேண்டாம். அதனால் இப்போவே அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டு என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணுன்றதெல்லாம் கரெக்டாக பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் நம்ம கேட்டிங்கன்னா வெயிட் போட்டாங்க எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் தான் அப்படின்னு இருக்கும். பட் நான் பார்த்த சில லேடிஸ்லாம் எத்தனை 3 குழந்தை பிறந்து கூட இன்னுமே ஸ்லிம்மாக இருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைங்களாம் இப்போது குழந்தையா இல்லை, 7th 8th படிக்கிறாங்க. ஆனால் பார்த்தா எப்பட்றா இவ்வளோ 3 குழந்தை வச்சுட்டு எப்படி இவங்க இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்குற அளவுக்கு இருப்பாங்க. அவங்க கூடலாம் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப கம்மி தான் நிஜமாக. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஒரு கேரிங்கே இல்லை. இப்போ இருக்க அளவுக்கு கேரிங் எனக்கு அப்போ இருந்துச்சுன்னா நான் சீரியஸாக ரொம்பவே அப்போ என்ன வெயிட் இருந்தேன் அதே வெயிட்டை இப்போயும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். அதுலேயும் அம்மா வீட்டில் இருப்போம். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசத்தில் 2-3 உருண்டெல்லாம் உள்ளே தருவாங்க. ஆனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் நோ போட்டுருங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் சாப்பிட்டு அதோட விட்டுருங்க. நான் பெருசாக ஜங்க்லாம் ரொம்ப லைக் பண்ணலாம் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்லையுமே பெருசாக ஜங்க்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வீட்டு சாப்பாடு தான். பட் அதை சாப்பிட்டு தான் அப்படி வெயிட் போட்டாச்சு. அது வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்தாச்சுல, அதுதான் பெரிய விஷயம். நம்ம அதை வந்து ரொம்ப கன்சர்னாக எடுத்து அதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமே. பட் நம்ம அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோம் சிசேரியனை. அதனால தான் நம்ம இல்லை, நான் அதை அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒவ்வொருத்தங்களும் நலங்கு வச்சுட்டே இருந்தாங்க. இதில் வந்து ஒரு கவுண்ட் வேறு இருக்காமே, ஈவன் நம்பரில் வரக்கூடாது, ஆட் நம்பரில் தான் இருக்கணும்னு. அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மறந்துட்டோம். என் பக்கத்தில் வந்து ஒரு அக்கான்ட்டு இருந்தாங்க. அவங்களும் நமக்கு சொந்தக்காரங்க தான். அவங்க தான் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் பண்ணவே இல்லை. அதாவது கேமரா வந்துட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிட்டார் இந்த இடத்துல. அதனால் அது ஒரே ஆங்கிளில் தான் இருந்தது. நம்ம இந்த சைடு நிற்கலான்னு பார்த்தா அவரு நீங்கள் எங்கே நில்லுங்க, நாங்கள் கேமரா இங்கே வைக்கவே இல்லை அப்படின்ட்டார். சரி ஓகே, ஃபோக்கஸ் இங்கே இல்லை, நம்ம எங்கே ஃபோக்கஸ் இருக்கோ அங்கேயே நிற்போன்னு சொல்லிட்டு தான் பின்னாடியே நின்றுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம திடீர்னு ஏதாச்சும் வேணும்னு கேட்டோன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து அப்படி நின்றுட்டே இருந்தோம். அதாவது இங்கே வந்தவங்களே அவங்க அவங்க உலகத்தில் ஜாலியாக இருந்தது யாருன்னு கேட்டால் நைனி தான். அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியாது. அப்பப்போ வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போவா. ஆனால் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தா, என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த வளையல் போடும்போதெல்லாம் எனக்கு ஒரு சில டைம் பக்குன்னு இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கை ரொம்ப குண்டாயிடுச்சு. அப்போது எனக்கு நார்மலாகவே கை கொஞ்சம் குண்டு தான். எனக்கு வந்து அப்படியே எங்கள் அப்பா கை மாதிரி, எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குமோ என் கை அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபிங்கர்ஸ் கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேச்சு. என்னடா இவ்வளோ பெரிய கை குண்டாக இருக்கே, குட்டி குட்டியாக இருக்கே ஃபிங்கர்ஸ்லாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். சரி, என்னோடய வளகாப்பப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பேங்கிள் போடுறப்போ உடஞ்சிருச்சுன்னா போச்சு. அங்கே இருக்குங்க பாட்டிங்க பேச்சு கேட்கவே முடியாது. அந்தளவுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். இருக்கிறதுலே பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கை குண்டாக இருக்கவே அதுவே ஒரு மாதிரி டைட்டாக தான் போச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா, அங்கே பக்கத்தில் வந்து இப்போது இந்த விளக்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததில் அந்த விளக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் தொட்டு கையில் தேய்ச்சி ஒவ்வொருத்தங்களாம் போடும்போது லைட் எண்ணெய் தேய்ச்சிப்பேன். கொஞ்சம் ஈஸியாக போயிடும்ல. ஏன்னா உடஞ்சி யாராவது பேசி மன கஷ்டமாகறதுக்கு பதில் இதையே பண்ணிட்டு போயிடலான்ட்டு தான் அப்படி பண்ணிட்டேன். அப்படியே நலங்கெல்லாம் வச்சுட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஒரு ஆட் நம்பர் வந்ததும் அதோட முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னவே இல்லைப்பா, எனக்கு வந்து அந்த வம்பே வண்டை நான் விட்டுட்டேன். அதனால் நமக்கு தெரியல. அங்கே இருக்கவங்க தான் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கடைசியாக வந்து ஆரத்தி எடுத்தாச்சு. நான் எதிர்பார்த்ததோட கம்மி தான் ரம்யாவோட ஃபேஸில் இந்த குங்குமம் போட்டு எல்லாமே. ஏன்னா என் அளவுக்கு இல்லைப்பா, பார் முழுசாக சந்திரமுகியாக மாறின ரம்யாவை பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தா. அப்படியே அரிச்சத்தை போடுறதுக்கு எல்லாருக்குமே அரிசியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஜூமிங்கில் பார்க்கும்போது தெரியுது. இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதே அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், கொஞ்சம் லைட்டாக அந்த பஃப் வச்ச மாதிரி பண்ணுமான்னு. அந்த பொண்ணு இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுக்கு மேலே வச்சுன்னா ரொம்ப ஹைட்டாக தெரியும் அப்படின்ச்சு. பட் அதை ஹைட்டாக வச்சு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் போக போக அது கொஞ்சம் அப்படியே கீழே டவுன் ஆனாலுமே அந்த சொட்டை தெரியாது அப்படின்னு கேட்கவே இல்லை. இப்போ பளிர்னு தெரியுது. அங்கேயே லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கலாம் போல். பரவாயில்ல, பாதி ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குல்ல, அப்போ நம்மளே லைட்டாக எதாவது பண்ணிக்க வேண்டியதான், ஒரு டச்சப் மாதிரி. அப்புறம் ஆரத்தில் எடுத்து முடிச்சதுமே அப்படியே கொஞ்சம் பேராக மேலே வந்து சாப்பிட்றதுக்காக அமைச்சிட்டோம். இது ஒரு சின்ன மினி ஹால் தான். கரெக்டாக ஒரு 100-200 பேர் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஃபுட்டு எல்லாமே வெளியில் வந்து ஒரு கேட்ரிங்கில் சொல்லி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாருக்குமே சர்வ் பண்ணியாச்சு. வெரைட்டி ரைஸ்லாம் வந்துட்டு ரம்யாவோட அம்மா வீட்டு சைட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே எல்லாரும் எழுந்து 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக வளகாப்பு ஃபங்க்ஷனும் சிறப்பாக முடிச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டு, சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடும் நினைக்கிறேன். காலை சீக்கிரமாக ஏர்லியாக வரவே பெருசாக சாப்பிடவே இல்லை.
அதாவது எனக்கு இந்த பாட்டில் பிடிச்சது என்னென்னா, இந்த மடியில் வந்து நமக்கு அந்த டவல் கட்டி அதில் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ்லாம் போட்டு அங்கே இருக்க குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். எனக்கு அது ஒரு மாதிரி திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. நான் தான் அப்போ வந்து நைனியை கூட்டு விட்டு போய் ஓடு ஓடு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். அதாவது ஒரு நிமிஷத்தில் பெரியவங்களே அங்கே வந்து குழந்தைய மாதிரி சாக்லேட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு பக்கத்துல கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இந்த சாக்லேட் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது பசங்களுக்கு எப்படி பிறந்ததுலேருந்தே தெரியுதுன்னு தெரியல. சாக்லேட்டை பார்த்தாலே போதும், எந்த பசங்க இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி காம் ஆகிட்டு அமைதியாகி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது பார்த்ததும் ஒரு சிரிப்பு வேற வந்துடுது. வீக் டேஸ் ஏன் இந்த ஃபங்க்ஷனை வச்சிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அவங்கள வந்து இன்வைட் பண்ணும்போது. ஏன்னா நமக்கு அந்த கஷ்டம் புரியுது, லீவ் போட்டு வரணுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா வராங்க வரல நம்ம சொல்லிடணும். ஏன்னா சொல்லவே இல்லை பாரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாதுல்ல. அதனால யார் யாரெல்லாம் கூப்பிடணுமோ அவங்களாம் கரெக்டாக இன்வைட் பண்ணியாச்சு. என்னோடய வளைகாப்புமே வந்து மண்டபத்தில் தான் நடந்தது. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஃப்ரேம் கூட அதை பண்ணி வைக்கல, ஒரு ஆல்பம் கூட இல்லை. எல்லா ஃபோட்டோஸும் பத்திரமா லேப்டாப்பில் இருக்குது. ஏன்னா திடீர்னு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா கூட நிஜமாக டக்குன்னு எடுக்க முடியாது. அது எந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருக்குதுன்னு தெரியாது. தேடணும் 2-3 ஹார்ட் டிஸ்கில். அதனாலே வந்து அதிகமாக பார்க்குறதில்ல. வளைகாப்பு முடிஞ்சு ஒரு டைம் பார்த்து பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோஸ் நான் பார்க்கல. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த வளைகாப்பு முடிஞ்சதும் வந்துட்டு இந்த மெட்டர்னிட்டி ஷூட்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல. நிறைய இந்த மர்மைட் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குச்சு. செம்மையாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு. என்னோடய மெட்டர்னிட்டி ஷூட் அப்போது நாங்கள் வந்து பாண்டிச்சேரி ஒயிட் டவுனில் தான் எடுத்தோம். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இந்த பாண்டிச்சேரி ஏர்போர்ட் ஒன்று வந்துச்சு பாருங்கள். அந்த இடத்துல போனால் அந்த நிறைய இந்த கிராஸ் மாதிரிலாம் ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும், ஆரோவில் கிட்ட. அங்கே தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ வந்து நான் 5th மந்த்தில் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டோமா, பெருசாக அந்த பம் தெரியல. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் இந்த கன்சீவாக இருக்கும் இப்படி ஒரு போஸ் கொடுப்பாங்களா 2 கை வச்சுட்டு, அந்த மாதிரி வச்சு காமிச்சு தான் ஓகே இது வந்து மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் அப்படின்ற மாதிரி நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படியே ஃபைனலாக நம்மளும் வந்துட்டு 2-3 கேண்டிட்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி எடுத்துட்டாங்க. நம்மளும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஞ்சம் ஆல்பம் போட்டு வச்சு போனேன். இவங்க எல்லாமே நம்மளோட எம்ப்ளாயீஸ் தான், நம்மளோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லோரும். இவங்க கூட எங்கள் அத்தையும் வந்து நின்றுட்டாங்க, அவங்களும் நான் கவனிக்கல. ஸோ நல்லபடியாக நம்ம வீட்டு சீமந்தம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போய் சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வெரைட்டி ரைஸ் தான். எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது என்னென்னா, நம்ம இந்த 7th மந்த் அப்போது வீட்டில் பண்ணோம்ல, நம்ம ஏன் அந்த வெரைட்டி ரைஸில் தக்காளி சாதமே செய்யவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அதான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் தோணுச்சு, நம்ம இந்த வெரைட்டி ரைஸில் ஏன் அதை வைக்கலன்னு. ஏன்னா இலையில ஃபுல்லாக லெமன் ரைஸ், மாங்காய் சாதம், அப்புறம் புளி சாதம், அப்புறம் புதினா சாதம் எல்லாம் ஒரு மாதிரி பச்சை மஞ்சள் இந்த மாதிரி கலரில் தான் இருந்தது. அந்த ரெட் கலரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்றது எனக்கு வந்து இப்போ தான் தோணுச்சு. வெரைட்டி ரைஸே வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. எனக்கு வந்து பிடிக்கும்ப்பா, தேங்காய் சாதம் தவிர வேறு எது கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அதை மாதிரி தான் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வெரைட்டி ரைஸ் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நைனிக்கு எப்படியும் இந்த லெமன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ரம்யா வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் தூரம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, பக்கத்து தான் இருக்கும். அதனால் அவள் பெருசாக பேக்கில் எடுத்துகிட்டே போகல. வேணா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டா. இருந்தாலும் அவங்க இருக்க மாட்டேன்ட்டா. ஒரு 2-3 நாள் அம்மா வீட்டில் இருந்துட்டு திரும்ப வந்துடும் தான் சொல்லியிருக்கா. அதனால தான் பெருசாக பேக்கில் இதை எடுத்துகிட்டு வரல. சரி, ஓகே, நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ இதோட நம்ம அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க. பாய்.